சட்டசபையில் அப்பா தேர்னா எப்படி வீட்டுல போய் உங்க அம்மா கிட்ட கேட்டா அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. நைனார் சொன்ன உடனே கமிஷனர் அமர்ராஜ் சார் கூட 1000 போலீஸ் அனுப்பி நைனார் வீட்டுக்கு போய் பிஜேபி காரனை தூக்கி போட்டு மிதிச்சு அப்படியே நைனார குண்டு கட்டா தூக்கி வந்து வேலையில ஏத்துவாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணலையே மாப்பு. மாப்பு டைரக்டா உங்க அம்மா அட்டாக் பண்ணிட்டாங்களா? என்ன மாப்பு ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ற. எங்க தலைவர் அந்த மேடம் பேரை சொல்ல கூட இல்ல. கீழ இந்த கட்சிக்காரனுங்க திரிஷா திரிஷான்னு கத்துறானுங்க. உடனே எங்க தலைவர் வீட்டுக்கு அமர்ராஜ் சார் கூட 1000 போலீஸ் அனுப்பி என்ன கூத்து பண்ண எங்க நைனார் மேல கை வை பாப்போம். இதுதான் உங்க அம்மா மேல வச்சுக்கிற மதிப்பா? உங்க அம்மாவை ஒருத்தன் கேவலமா பேசிட்டான். இது வரைக்கும் நீ அவனை ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற. அப்புறம் மாப்பு அண்ணாந்து பார்த்து தேசிய கொடியை ஏத்துறப்போ 1000 முறை கன்சிமிட்ரிய கல்லாட்டம் ரொம்ப ஓவரா இருக்குதா மாப்பு? நைட் அடிச்ச போத தெரியலையா? அப்புறம் மாப்பு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம முதல் வரிசையில கூத்தியாலோட அம்மா உட்கார இருக்கிறிய. இதுக்கு சுதந்திரம் கிடைக்காமலே போயிருக்கலாம். வில்சனுக்கு தான் 1 2 3 தெரியலன்னு பார்த்தா முதலமைச்சர் மாப்பு நீ டெலிபிராம்ட பார்த்து தானே படிக்கிற. 5932 கோடி புள்ளி 23. ஆனா நீ என்ன சொல்ற? 5932 புள்ளி 23 கோடின்ற புள்ளி வச்சுட்டு போற கோடி வராது மாப்பு. ஏதோ ஒருத்தர் ரெண்டு தப்பா படிச்சா பரவாயில்ல. மொத்த கூட்டமா தப்பா படிக்கிறது. ஒரு நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. அரசு கஜானாவுக்கு 15000 கோடி வந்துள்ளது. உடனே அண்ணன் தங்கம் தென்னரசு இருந்து அரசு கஜானாவுக்கு 15000 கோடி வந்திருக்கு சொல்லிக்கிறீங்க. எப்படி வந்தது? எதன் மூலமா வந்தது? விளக்கம் கொடுங்கன்னா வரல வரப்போகுதுன்ற. முதல்ல என்ன சொன்னா வந்துச்சுன்னா இப்ப என்ன சொல்றான்? வரப்போகுதுன்றான். ஐயா ஆடு திருடு போல யாரோ என் ஆடு திருடுற மாதிரி கனவு கண்ட பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு மன்னிச்சுங்கன்ற மாதிரி இருக்குது. ஏனடி எருமை வளர்ந்து கட்டவே அமாவாசை சொல்றான். அண்ணன் தங்கம் தென்னரசுக்கு தெரியும், எங்க நிதியமைச்சருக்கு தெரியும். நாம 1 ரூபாய் குத்தா 40 ரூபாய் திரும்பி வருது. ஏன்னா நம்ம கிட்ட அதிகாரம் இல்லைன்றான். அட கூமுட்ட 1 ரூபாய் குத்தா 40 ரூபாய் திரும்பி வருது. 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசா திரும்பி வரும். இவன் பிறவிலேயே மூல வளர்ச்சி கம்மியா தான் பிறந்தானா? சம்பந்தம் இல்லாம தப்பா பேசுறானே. ஐயோ இது என்ன சட்டமன்றமா மென்டல் ஹாஸ்பிடலான்னு தெரியல. எங்க அண்ணன் அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாலே அனிதா விட்டு தரையில போய் உட்கார்ந்தாரு. ஏய் பண்ணாட பரதேசி மூதேவி முண்டகலப்ப உன் நொன்ன அனிதா விட்டு தரையில உட்கார்ந்தாரு. திரிஷா விட்டு திண்ணில படுத்து தூங்குற கதையெல்லாம் நான் கேட்கல. இந்த வருஷம் நீட்டுக்கு 3 பேர் செத்துட்டான். உன் நொன்ன அவங்கள பார்க்க போறாரா சொல்லு. நொண்டி நோசகா வெந்தது வேகாதது வெட்டிகள்ல கடை சொல்லுது துண்டு பிடி கிள்ளி குடிச்சது சந்தை கடையில கருப்பட்டி திருட்டு ஓடுறதெல்லாம் அமைச்சரா இருந்தா இப்படிதான் இருக்கும்.